வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிரோஷிகா. தலைப்புச் செய்திகள். உயர்தர மற்றும் புலமை பரிசில் நடக்கும் திகதியில் மாற்றம். சைனோஃபார்ம் தடுப்பூசியின் செயல்திறன் தொடர்பில் ஆய்வில் வெளியான தகவல். நாட்டில் 7 மாவட்டங்களில் தொடர்ந்தும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. சைபர் தாக்குதல்களை தடுக்காவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ரஷ்ய அரசுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாவிட்டால் வேலையில்லை. பிஜி அரசு அதிரடி அறிவிப்பு. அஸ்ட்ராஜெனிகா சினோவிக் தடுப்பூசிகளை கலந்து போட்டால் டெல்டா மற்றும் அல்பா வைரசுகளிலிருந்து அதிகூடிய பாதுகாப்பு. ஆய்வில் தகவல். கோபா அமெரிக்க கிண்ணத்தை கைப்பற்றியது அர்ஜென்டினா. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். உயர்தர மற்றும் புலமை பரிசில் நடக்கும் திகதியில் மாற்றம். முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தபடி உயர்தர பரீட்சை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை ஆகியன நடைபெறும் தினங்கள் குறிப்பிட்ட தினங்களில் பரீட்சைகள் இடம்பெறாதென அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 2021 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் புலமை பரீட்சையில் பரீட்சைகள் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பரீட்சைகள் தொடர்பில் மேலும் ஆராய்ந்த பின்னர் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகள் எதிர்வரும் காலங்களில் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். சைனோஃபார்ம் தடுப்பூசியின் செயல்திறன் தொடர்பில் ஆய்வில் வெளியான தகவல். சைனோஃபார்ம் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்கள் டெல்டா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜாஸ்மன தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் மாபெரும் சீன தயாரிப்பான சைனோஃபார்ம் தடுப்பூசி மாவட்ட ரீதியில் மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையில் சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களிடையே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த தடுப்பூசி டெல்டா வைரஸ் திரிவுக்கு எதிராக செயல்படும் திறன் கொண்டது என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இதுவரை 39,07,253 பேர் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதில் 28,58,147 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 14,23,239 பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 9,25,242 பேருக்கு கோவிஷீல்டு முதலாவது தடுப்பூசியும் 3,85,647 பேருக்கு 2ஆம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் இதுவரை 11,069 பேருக்கு ஃபைசர் தடுப்பூசியும் ஸ்புட்னிக் வி முதலாம் தடுப்பூசி 1,14,795 பேருக்கும் 2ஆம் தடுப்பூசி 14,464 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் 7 மாவட்டங்களில் தொடர்ந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு, காலி, களுத்துறை, கேகாலை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய 7 மாவட்டங்களில் மண்சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம். கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க, காலி மாவட்டத்தில் எல்பிடிய மற்றும் நெலுவ போன்ற பிரதேசங்களில் இது அடங்குகின்றன. கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, மாத்தறை மாவட்டத்தின் பிட்டபெத்த, நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகமுவ, ரத்னபுரி மாவட்டத்தில் கொலன்ன, எலபாத்த, எகலியகொட, கஹவத்த, குருவிட்ட, நிவிதிகல, கலவான போன்ற பிரதேசங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலையினால் சில பிரதேசங்களில் ஓரளவு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. கொழும்பு, கண்டி, நுவரெலியா, ரத்தினபுரி, காலி, கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிழக்கில் ஆகக்கூடியதாக 100 மரணங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே பதிவு. பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர். கொரோனா தொற்றினால் கிழக்கு மாகாணத்தில் இதுவரை 100 மரணங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே ஏற்பட்டுள்ளதுடன் மாவட்டத்தில் 6 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவு சிவப்பு வலயமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நாகலிங்கம் மயூரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்தில் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் இருந்து 22 பேரும், மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருந்து 24 பேரும், வெள்ளாவளி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 9 பேரும், செங்கலடி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 3 பேரும், சிறைச்சாலை கைதிகள் 3 பேரும், குரளை மற்றும் மத்தி, பட்டிப்பளை, ஏறாவூர் ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் தலா ஒருவர் வீதம் 3 பேர் உட்பட 65 பேர் புதிதாக அடையாளம் காணப்பட்டதை அடுத்து மாவட்டத்தில் இதுவரை 7199 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 100 மரணங்கள் பதிவாகியுள்ளது. கொரோனா 3வது அலையில் 6214 தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டதுடன் 91 பேர் மரணமடைந்துள்ளதுடன் கொரோனா சிகிச்சை அளிக்கும் வைத்தியசாலைகளில் இருந்து 4995 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளதுடன் தொடர்ந்தும் 1060 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதற்கட்டமாக 3000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்று அதனை சுகாதாரத்துறையினருக்கு ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக 25000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பட்டன. அவை 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் ஏற்றப்பட்டன. மூன்றாவது கட்டமாக தற்போது 50,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் இதுவரையில் 30,176 தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளது. இருந்தபோதும் சுகாதார அமைச்சினால் கட்டுப்பாடுகள் சில தளர்த்தப்பட்ட போது மக்கள் தேவையற்ற விதத்தில் வெளியில் வராமல் ஒன்றுகூடல்களை தவிர்த்து சுகாதார நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவாமல் தடுத்துக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்தார். இரத்தினபுரி தமிழ் தேசிய கல்லூரிக்கு 3 மாடி கட்டடம் வழங்க தீர்மானம். இரத்தினபுரி தமிழ் தேசிய கல்லூரிக்கு 3 மாடி கட்டடத்தினை வழங்குவதற்கு ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டுமான் அவர்கள் நடவடிக்கை. குறித்த பாடசாலைக்கான 5 ஏக்கர் காணியினை பிரதமரின் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் அவர்கள் பெற்று தந்ததை தொடர்ந்து குறித்த காணியின் அளவீடுகளை பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தினூடாக மேற்கொள்ளப்படும். அதனைத் தொடர்ந்து 3 மாடி கட்டடத்தினை பெற்றுக் கொடுக்க தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் உறுதியளித்துள்ளார். இரத்தினபுரி தமிழ் கல்லூரியில் ஆரம்பகட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடுகளை பெற்றுத் தருமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப செயலாளர் ரூபன் பெருமாள் அவர்களின் தலைமையில் அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் ராஜாங்க அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரஜாசக்தி வேலை திட்டத்தின் நிறைவேற்று இயக்குநர் பாரத் அருசாமி அவர்களும் கலந்து கொண்ட இக்கலந்துரையாடல் கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சில் இடம்பெற்றது. சைபர் தாக்குதல்களை தடுக்காவிட்டால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ரஷ்ய அரசுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. அமெரிக்காவில் சமீப காலமாக சைபர் தாக்குதல் மிக பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகின்றது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்க அரசின் முக்கிய துறைகளில் கணினிகளில் ஹேக்கர்கள் ஊடுருவி உளவு பார்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ரஷ்யாவில் இருந்து வரும் சைபர் தாக்குதல்களை தடுக்க முறையான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் மிகவும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரஷ்யாவை அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்காவின் உள்துறை, பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, நிதி மற்றும் வணிகம் போன்ற 9 அரசு துறைகள் மற்றும் மைக்ரோசாப்ட் உட்பட 17,000க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் மீது இந்த சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சைபர் தாக்குதலின் பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டது. ஆனால் ரஷ்யா அதனை திட்டவட்டமாக மறுத்து வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான ஹசியா மீது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ராம்சவேர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இது கடந்த டிசம்பர் மாதம் அரசு துறைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட சைபர் தாக்குதலை விட பல மடங்கு பெரிது என சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அதிபர் ஜோ பைடனிடம் இந்த விவகாரத்தில் ரஷ்யா ஏதேனும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்த ஜோ பைடன், ஆம், சைபர் தாக்குதல்களை தடுக்க ரஷ்ய அரசு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அந்த நாடு பொருளாதார தடை உள்ளிட்ட மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாவிட்டால் வேலையில்லை, பிஜி அரசு அதிரடி அறிவிப்பு. உலகளவில் கொரோனா வைரஸின் தாக்கம் குறையாத நிலையில் தடுப்பூசி செலுத்தும் செயல்பாடுகள் தீவிரமடைந்து வருகின்றன. ஒரு சில நாடுகளில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்களை ஊக்குவிக்கும் விதமாக சலுகைகள் மற்றும் பரிசல்களை அறிவித்துள்ளன. இன்னும் சில நாடுகள் கடுமையான கட்டுப்பாடுகள் மூலம் மக்களை தடுப்பூசி போடுவதற்கு வற்புறுத்தி வருகின்றன. அந்த வகையில் தென் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடான பிஜியில் தடுப்பூசி போடாவிட்டால் வேலையில்லை என அந்நாட்டு அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது.
தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் தங்கள் வேலையை இழக்க நேரிடும் என்று பிரதமர் பிராங்க் அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தடுப்பூசியின் முதல் டோஸை செலுத்திக் கொள்ளாத அரசு ஊழியர்கள் கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுவார்கள் என்றும், நவம்பர் 1ஆம் தேதிக்குள் 2வது டோஸ் செலுத்தப்படாவிட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் பிராங்க் பைனிமராமா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்ட்ராஜெனிகா சீனோவிக் தடுப்பூசிகளை கலந்து போட்டால் டெல்டா மற்றும் ஆல்பா வைரசுகளிலிருந்து அதிரடி பாதுகாப்பு. ஆய்வில் தகவல். கடந்த 1.5 ஆண்டு காலமாக பரவி வரும் கொரோனா வைரஸ் தற்போது டெல்டா ஆல்பாவாக உருமாறி கொரோனா வைரசுகள் மிகவும் ஆபத்தான வகையாக கருதப்படுகின்றன. அந்த வைரசுகளில் இருந்து பாதுகாப்பு தொடர்பாக தாய்லாந்து நாட்டு விஞ்ஞானிகள் ஆய்வு நடத்தினர். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவ பணியாளர்கள், சாதாரண மக்கள் ஆகியோரை கொண்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த வகையில் சினோவைக் தடுப்பூசியில் 2 டோஸ்களை போட்டுக் கொண்டால் ஆல்பா வைரசுக்கு எதிராக போதிய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஆனால் டெல்டா வைரசுக்கு எதிராக பாதுகாப்பு கிடைக்குமா என்பதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. சினோவாக் தடுப்பூசியில் 1 டோஸும் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியில் 1 டோஸும் கலந்து போட்டுக் கொண்டால் அதைவிட அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். 90% மேல் செயல்திறன் இருக்கும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் சினோவிக் தடுப்பூசியில் 2 டோஸும் ஆஸ்ட்ராஜெனிகா தடுப்பூசியில் 1 டோஸும் தொடர்ச்சியாக போட்டுக் கொண்டால் 99% செயல்திறன் இருக்கும். அது டெல்டா, ஆல்பா ஆகிய இரு உருமாறிய வைரசுகளுக்கு எதிராகவும் போதிய நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும். டெல்டா வைரசுக்கு எதிராக மாடர்னா தடுப்பூசியும் போதிய பாதுகாப்பு அளிக்கும். ஆனால் தாய்லாந்தில் அதற்கு தட்டுப்பாடு நிலவுவதால் உயிரை பணயம் வைத்து கொரோனா நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கு இந்த கலவை மாற்று தெரிவாக அமையும் எனவும் மேலும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா புளோரிடா மாகாணத்தில் ஏற்பட்ட அடுக்குமாடி கட்டிட விபத்து, உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 79ஆக உயர்வு. கடந்த ஜூன் 25ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் மியாமி கடற்கரை அருகே 12 மாடிகளை கொண்ட குடியிருப்பு வளாகம் ஒன்று இடிந்து விழுந்த சம்பவத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த பகுதியில் மேலும் சில உடல்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து விபத்தில் 79 பேர் உயிரிழந்தது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகியுள்ளது. இடிபாடுகளில் சிக்கியுள்ள உடல்களை மீட்பதற்கான பணிகளை அவசரமாக மேற்கொள்ள மீட்பு குழுவினருக்கு உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. கட்டிட இடிபாடுகளில் புதையுண்ட யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கு பிறகு இன்னும் 61 பேரை காணவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற புத்த தூபியை சூழ்ந்துள்ள வெள்ளம். இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் தலைநகரான பாட்னாவில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் கெசரியா ஸ்தூபம் உள்ளது. இந்தியாவின் மத்திய அரசினால் பாதுகாக்கப்படும் இந்த ஸ்தூபம் 1988ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை பார்வையிட உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகள் அதிகமாக செல்வதுண்டு. தற்போது நேபாளத்தின் கந்தகத்தின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கடும் மழையின் காரணமாக பீகாரின் வடக்கு மாகாணங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் அந்த ஸ்தூபியை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பிரதேசம் குளம் போல் காட்சியளிப்பதாக இந்திய செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இது சம்பந்தமாக அம்மாநில உயர் அதிகாரிகள் கருத்து தெரிவிக்கையில் இந்த ஸ்தூபியை சுற்றி நீர் நிரம்பியுள்ளதாக மத்திய அரசுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நீரினை அகற்றுவது கடும் சிரமம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபா அமெரிக்க கிண்ணத்தை கைப்பற்றியது அர்ஜென்டினா. தென் அமெரிக்க நாடுகளுக்கிடையில் நடைபெறும் 47வது கோபா அமெரிக்க கால்பந்தாட்ட தொடரின் இறுதிப் போட்டி நேற்றைய தினம் இரவு நடைபெற்றது. 2 அணிகளும் ஒன்றுக்கொன்று மிக பலம் வாய்ந்த அணிகள் என்பதோடு பல நட்சத்திர வீரர்களை கொண்டுள்ளன. போட்டி ஆரம்பித்து 22வது நிமிடத்தில் அர்ஜென்டினா அணியின் டி பரியா போட்ட கோலினால் அர்ஜென்டினா அணி முன்னிலை பெற்றது. இதன் பின் தனது பின்கள ஆட்டத்தினை மேலும் வலுப்படுத்திக் கொண்ட அர்ஜென்டினா அணி பிரேசில் அணியின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. இறுதியில் அர்ஜென்டினா அணி 1-0 என்ற அடிப்படையில் வெற்றி பெற்று கோப்பா கிண்ணத்தை கைப்பற்றியது. பெரும்பாலும் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி பங்கு கொள்ளும் இறுதி கோப்பா அமெரிக்க கிண்ணமாக கருதப்படும் இத்தொடரின் மூலம் மெஸ்ஸியின் தலைமையில் கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது. விம்பிள்டன் பட்டம் வென்றார் ஆசி பாட்டி. கிராண்ட்ஸ்லாம் அந்தத்து கொண்ட விம்பிள்டன் டென்னிஸ் போட்டிகளின் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவின் ஆசி பாட்டி மற்றும் செக் குடியரசின் கரோலினா பெலிஸ்கோவா ஆகியோருக்கிடையில் நடைபெற்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியின் முதல் செட்டினை ஆசி பாட்டி
6-3 என்ற அடிப்படையில் இலகுவாக கைப்பற்றினார். எனினும் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இரண்டாவது செட்டினை பிளிஸ்கோவா 7-6 என்ற அடிப்படையில் கைப்பற்றினார். தீர்மானமிக்க மூன்றாவது செட்டில் 6-3 என்ற அடிப்படையில் ஆசிபாட்டி வெற்றி பெற்றார். இதன்படி 6-3, 6-7, 6-3 என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த ஆசிபாட்டி முதல் முறையாக விம்பிள்டன் பட்டம் வென்றார். இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.